ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். குளிச்ச விஜய், குளிக்காத சரஸ்வதி விஜய். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைக்கு எதுக்கு வந்தோம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மேரேஜுக்கு வந்திருந்தோம். ரிசப்ஷன் ஃபங்க்ஷன். யாருக்குன்னா மாமா வித் பேபிமா, அவங்க டாட்டர் மோனா சிஸ்டருக்கு தான் இன்னைக்கு ரிசப்ஷனை. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அட்டன் பண்ண போகிறோம். அங்கே செம்ம ஃபண்ணுங்க, செம்ம டான்ஸுங்க. ரோமாலாம் கையிலே பிடிக்க முடியலடா பரமாண்ட மாதிரி அந்த டான்ஸு ஆரம்பிச்சது நிக்கவே இல்லை. அவள் இழுத்து கூட்டிட்டு வந்தோம். இந்த ஃபன்னெல்லாம் தான் இங்க பார்க்க போறீங்க இந்த வீடியோல. வர வரைக்கும் இவர் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா, நான் அப்படியே வாசல்ல இருக்கிற பேக் வச்சுட்டு உட்காந்துக்கிறேன், நீங்களாம் காமெடிக்கு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு யார தெரியும், எல்லாரும் அவங்க ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்கலாம், வெக்கப்படாது. உள்ள வந்தோடனே இவரு ஒரு 4 ஊமை குத்திட்டு வந்தாரு டான்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள. சரச கிளம்பிட்டியா? நான் குளிக்க போறப்ப நீ கிளம்ப ஆரம்பிச்சேன். நான் குளிச்சு ரெடி ஆகி எல்லாமே பெர்ஃபெக்டா எடுத்து வச்சுட்டேன். நீ இன்னும் கிளம்பல. இங்க லைட்டிங் என்ன இவ்வளவு பிரைட்டா தெரியும் ரெண்டு பேரும். மேக்கப் போட்டுக்கணுமா? ஆனா என்ன பையனை மேக்கப் போட்டிருக்கேன், யாரும் கேட்காத மாதிரி மேக்கப் போடல. நான் மேக்கப் போடல, டச் அப் பண்ணிருக்கேன். உன்ன மாதிரி நான் போடல. நான் டச் அப் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் போட்டேன், வேற எதுவும் இல்ல. அது மேல பவுடர் மட்டும் தான் போட்டேன், வேற எதுவும் இல்ல. என்னப்பா உடுப்பா ரைட்டு. இப்போ நம்ம எங்க போறோம்? கல்யாணத்துக்கு போறோம், சாரி ரிசப்ஷனுக்கு போறோம். நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோம். அம்மு டைம்ஸ் பிரீத்தா, அம்மு ஆண்டி எல்லாமே அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிடுவாங்க. 2 பேரும் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் 6:05 கிளம்பிடுமா, கிளம்பிட்டு கால் பண்ணுமான்னு சொன்னேன். ஆஸ் ஆஃப் நோ இன்னும் கால் வரல. கிளம்பிட்டு தானே கூப்பிட சொன்னீங்க. அதான் ஆஸ் ஆஃப் நோ இன்னும் கால் வரல. இன்னும் இவங்களை வச்சு கிளம்பி போனால் 8 மணி ஆயிரும். எனிவேஸ் நம்ம கொஞ்சம் லேட்டாக தானே ஃபங்க்ஷன் ஆரம்பிப்பாங்க, ஈவினிங் டைம் ஃபங்க்ஷனால. ஸோ அதனால லேட்டாகவே கிளம்பலாம். ஆமா பாப்பா கிளம்பிட்டியா? இது யார் ட்ரெஸ்ஸு? ரோமாக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். போட்டு பார்த்ததுக்கப்புறம் லூஸாக இருந்ததுனால ஆராதி ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்பாம? கிளம்பிட்டு என்ன கட்டிட்டு இருக்கீங்க? ஃபோன் கட்டிட்டு இருக்கீங்களா? ஃபங்க்ஷனுக்கு வரல நீங்கள்? யாரை பார்க்க போறீங்க? பிரீத்தாக்காவை பார்க்க போறீங்களா? சரி வாங்க கிளம்பலாம். சரசிங்க ரோமா விட்டு வந்து ஆராதி வீட்லயே. ரோமா எங்கம்மா? இங்க இருக்கியா? கிளம்பிட்டியா? ரோமா இந்த ட்ரெஸ்ல பார்த்தா இல்ல ஏஞ்சல்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப எத்தனை பேர் ஏஞ்சல்? ஆமா, வண்டி புக் பண்ணோம். வரதுக்கு ஒரு 7 மினிட்ஸ் ஆச்சு. கிளம்பிட்டோம். பிரீத்தாவும் கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு முன்னாடியே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ் யூஸ்வல். ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருச்சு கேபு. அவங்க பொசிஷன் தான் தெரியல. 2 பேரில் யார் முன்னாடி போனாலும் வெயிட் பண்ணுன்றதான் அக்ரிமெண்ட்டு. என்னன்னு பார்க்கலாம். அக்ரிமெண்ட்டை நம்ம மீறமா அவங்க மீறமான்னு போய் செக் பண்ண தான் தெரியும். இன்னைக்கு முகூர்த்த நாள், சண்டே. அதனால எவ்வளோ டிராஃபிக் பாருங்க. இந்த ரோட்டில் ஓட்டுறதே பெரிய பிரச்சனை இருக்குது. நடுவில் டபக்கெல்லாம் வராங்க. இவ்வளோ டிராஃபிக்கை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ரீச் ஆகிறதுக்கு 10 நிமிஷம், அவங்க ரீச் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ். 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் ஆச்சு. முதல்ல ஈக்குவலாக இருந்தது. அண்ணன் கொஞ்சம் டப்புன்னு வந்தனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். நம்ம நாங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரீச் ஆகிட்டோம். அவங்க அந்த யூடர்னில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் வந்துடுவாங்க. வந்தால் அந்த டேர்ன் பண்ணுறாங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் வந்துடுவாங்க. வந்தோன்னே எல்லாம் சேர்ந்து போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் காட்டவே இல்லை ஏஞ்சல். எத்தனை பேர் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லிட்டேன். நாங்கள் ஃபங்க்ஷன் போன 10வது நிமிஷம் பிரீத்தாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. 2 பேரும் சேம் டு சேம் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ரோமா போனோடனே அவங்களோட அட்டாச்மெண்ட் ஆகிட்டா. நாங்கள் இருந்த ஃபங்க்ஷன் பார்ட் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவரில் தாங்க இருக்கும். ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக டிஜேல பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் நோட் கொடுத்துட்டு கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபயர் ஒர்க்ஸோட பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓப்பன் லானில் வெட்டிங் நடக்கிறது. நானும் சரசு உட்காந்து பேசிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ரோமா இங்கே கூடயே இல்லைங்க. எல்லாத்தோடையும் நல்லா ஜெல்லாகி சூப்பராக பேசிட்டு விளையாண்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தா. அப்படியே பேசிட்டு திரும்பி பார்த்தா கிஃப்ட் கொடுக்க ஏகப்பட்ட லைன் வந்துருச்சுங்க. நாங்கள் கடைசியில் நின்றுருந்தோம். ஒரு பக்கம் டிஜேவோட
ரோமா லைனில் நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அப்புறம் gift கொடுத்து கீழே வந்து சாப்பிட போகலான்னு பார்த்தா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸாக போடலான்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து செம ஃபன் பண்ணி செம வைப் பண்ணிருந்தாங்க. ரோமா நடுவில் நின்றுட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. அவளுக்கு தெரிஞ்ச பாட்டு ஆடினா மற்ற பாட்டெலாம் ட்ரை பண்ணி ஆனா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்த பிடிச்சி எங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் 2 பேர் இருந்துச்சுங்க. நம்ம எப்பயுமே வெஜ்ஜு தாங்க. நான்வெஜ்ஜுக்கு வழக்கம் போல் பிரியாணி, ஃபிஷ், சில்லி எல்லாமே இருந்துச்சுங்க. வெஜ்ஜுக்கு சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, இடியாப்பம் குருமா, அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ், பிரிஞ்சி அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் டு த ஃபார்ம்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் டான்ஸ் ஆட போயிட்டாங்க எல்லாமே. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்தால் தாங்க செம்ம வைப்பாக டான்ஸ் ஆடி நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுது. நம்ம வீட்டில் ஆனது இங்கே எல்லாமே கேர்ள்ஸ் ஆனாங்க. எனக்கு கம்பெனியில் அதனால் வெயிட் பண்ணி வேடிக்கை பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் 2 நண்பர்கள் நம்மளுக்கு கிடச்சாங்க கூட டான்ஸ் ஆட. நான் ஸ்லோ வெர்ஷனில் மல்லிகைப்பூ பாட்டானது மட்டும்தாங்க வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் மற்ற வேகமான எதுவுமே வீடியோ எடுக்கல. பட் நல்லா வைப் பண்ணுறது இவங்களோட செம ஃபன்னாக போச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற டைமும் வந்துருச்சு. ஃபங்க்ஷன் வைப் செம்மையாக போச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். டான்ஸ் ஆடி செம்ம ஃபன் பண்ணிட்டோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம். நல்லா பேசினோம். டைம் நல்லா போச்சா? சூப்பரா. சரசு வந்து நேற்று நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு வேட்டை தான். அம்மு வீட்டில், பிரசனா வீட்டில், கல்யாணத்துலன்னு சொல்லி. அம்மு வீடுனா என் நாத்தனார் வீடு. ஆமாம், வெரைட்டியாக சாப்பிட்டா. ரோமாவை கூட சேர்ந்துட்டு எனக்கெல்லாம் திகட்ட சாப்பிட்டேன். எனக்கு மதியானம் சாப்பிட்டதே ஓவர்லோடு. இப்போ நைட்டு வந்து எனக்கு வந்து சாப்பாடு சூப்பராக. இப்போ வந்து இந்த பொண்ணு திருச்சிக்கு வரல. நாங்கள் வந்து இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருக்கோம். திருச்சிக்கு வரலையா? ஏன் திருச்சியில் இருக்கோம்னு நினச்சிக்க போகிறாங்க. ஓ, ஃபங்க்ஷன் முடிஞ்சு நேராக திருச்சிக்கு வந்துட பொண்ணு. ஏன் கேப்பலாம் இல்லைம்மா. பேக் எடுத்து ரோமா பாரு. அம்மு டைம்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமாம், செமையாக என்ஜாய் பண்ணோம், ஃபன் பண்ணோம். போய் நைட்டு தூங்குவோம். நாளைக்கு ஸ்கூலா? ஆமாம், நாளைக்கு எனக்கு எக்ஸாம். ரோமா, நம்ம யார் வீட்டில் இருக்கோம்? வேற யார் இருக்கா? பிரீத்தாக்கா, அம்முக்கா, ஆன்ட்டி எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா. நல்லா சாப்பிட்டியா? ஃபங்க்ஷனை நல்லா என்ஜாய் பண்ணியா? நீ டான்ஸ் ஆடுறத பற்றி என்ன சொன்னாங்க? நல்லா ஆடுறேன்னு சொன்னாங்களா? அவனை எல்லாமே ஏஞ்சல் சொன்னாங்களா? சரி கண்ணு, ஏஞ்சல் நல்லா தூங்கு. மணி பாருங்க 1 மணி ஆகி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இந்த புள்ள தூங்காமல் வந்து உம்பளுத்துக்கிட்டு இருக்கு. குட் மார்னிங். நைட்டை நல்லா தூங்கணும். சரசை காலையில் எழுப்பிடுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அவ்வளோ டயர்டு. ஏன்னா பேஸ்ட்டு படுக்க அவள் 2 மணி பண்ணிட்டா. 1 மணியாக எழுப்பி விட்டா ரொம்ப எழுந்திரிச்சிச்சு. இப்போ வந்து ஆண்டி வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே பிரசனா வீட்டுக்கு கிளம்பி அங்கேருந்து நம்ம திருச்சி கிளம்ப போகிறோம். அதுதான் பிளான். அங்கே போய் ரெடி ஆகிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அதனால் சாப்பிட்டோன்னா அப்படியே போயிடலாம். ஆமா, கிளம்பலாமா? கிளம்பலாமா வேணாமா? திருச்சிக்கு வரலையா நீ? ரோமா சீக்கிரம் எந்திரிச்சிட்டா. அவளாம் 1 மணிக்கு எந்திரிக்கிறவ. எழுப்பி விட்டீங்க அவளை. நல்ல வேலை பிரீத்தா எங்களுக்காக காலேஜ் லீவ் போட்டா. காலேஜ் லீவ் ஸ்கூல்னு சொல்லல, அது வரைக்கும் சந்தோஷம். பிரசித்தியா நேற்று ரோமா என்ன சொன்னான்? அது சொல்லிடு மக்களுக்கு. சொல்லவே மாட்டேன். அது யாருக்கும் ஒரு சொல்லக்கூடாத ஒரு சீக்ரெட். நேற்று எப்பயுமே ரோமா வந்து என் டிஷர்ட் கையில் வச்சுட்டு தான் தூங்குவா. டிஷர்ட் எல்லாம் மறந்துட்டு வந்துட்டோம். அப்போ வந்து பிரீத்தாவோட டிஷர்ட் கையில் கொடுத்ததுக்கு ஏங்க நீங்கள் வந்து ஆம்பளையா இருந்தப்ப இந்த டிஷர்ட் தான் தோணிச்சு. சாப்பிட்டு கிளம்பலாம். என்ன பார்த்தா அப்படி கேட்டேன். காலையில் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி வரவே 10:30 மணி ஆயிடுச்சு. வந்தோடனே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. பூரி மசால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இட்லி சாம்பார் வழக்கம் போல் எல்லாத்தையும் சூப்பராக சாப்பிட்டோம். ரோமாக்கு ஸ்பெஷல் குட்டி பூரி. எதை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு காஃபி இல்லாமல் இருக்க முடியுமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு காஃபி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு காஃபி சாப்பிட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பிரசனா வீட்டுக்கு நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இது நிறைஞ்சு போச்சு. பிரசனா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. மசால் வந்து ரொம்ப பட்டாசாக இருந்துச்சு. என்ன விஷயம், எல்லாத்துலேயும் வண்டி போட்டு பார்த்தோம். பட் எதுலேயுமே வண்டி கிடைக்கல. அப்புறம் ஒரு அண்ணா வந்தாங்க. வந்துட்டு தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக நியூஸ்லாம் பார்த்தோம். பட் கன்ஃபார்மாக தெரில. வந்துட்டு தான் சொன்னாங்க, ஆமா 1/2/2025 பிப்ரவரியிலேருந்து நம்ம யாத்திரின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் தான் புக்கிங் எடுத்தால் வருவாங்களாமா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சதுனால நல்லா தான் போச்சு. இல்லைன்னா வண்டியை புக் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கணும். பட் தேங்க்ஸ். அந்த அங்கே அவங்க பேர் என்னன்னா சாம் அண்ணா. நல்லா ஏதோ ஸ்ட்ரைக்கு தான் போல. அப்புறம் வந்து எல்லாம் சரியாயிடுச்சு. இப்பதான் எனக்கு தெரியுதோ இந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து அங்க நம்ம சொல்ற ரேட்டுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல. அந்த ரேட்ல நம்ம ஓட்டினா தான் கட்டுப்படி ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா வாங்குற அமௌண்ட்லாம் வந்து
ஜென்ரலாக வாங்குறாங்க, எல்லா ஆப்லேயும் வாங்குறாங்க. இனிமேல் அந்த பிரச்சனைலாம் இருக்காது. இந்த ரேட்டு கொடுத்தா போதும், அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்னு இருக்காங்க. ஸ்டாண்டர்டாக இந்த ரேட் இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா மணி வாங்க. நம்ம ஊரில் மீட்டர் ஆட்டோலாம் இருக்குல்ல திருச்சியில், அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஆப்பாக கொண்டு வந்திருக்காங்க. பார்ப்போம் இது எப்படி இருக்கு, நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்த ரைட் நம்ம அதில் புக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போதான் ஆறாவது ஸ்கூல் வாரத்துக்குள்ள எப்படி நாங்கள் இங்கே இருந்தாலும் இந்த டைட்டில் இருந்துச்சு, பொறுமையாக டிஃபன் சாப்பிட்டு தான் இருந்திருப்போம். நாங்கள் அங்கேயும் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டோம், பர்ஃபெக்டாக எல்லார் வீட்டுக்கும் போயிட்டோம். பிளான் யாரோடது? என்னோடது. எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ்ல ஒரு லாலிபாப் வந்து சித்தியாக்கு பிரார்த்தனாக்கு வந்து ரோமாக்கு வந்து நம்ம பிரீத்தா கொடுத்தா, இதை வந்து அவங்க 2 பேரும் ஆராதியாவும் பிரார்த்தனாவும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஷேர் பண்ணுவோம். 2 இண்டிவிஜுவலா 2 இருக்குல்ல, 2 ஆளுக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்கிறோம். நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஆட்டக்காரர் கேட்டாரு, என்னங்க என்னத்தையும் கையில் தூக்கிட்டு வரீங்க? நல்லா இருக்குல்ல. ஆமா மேடம், என்ன பண்றீங்க மேடம்? என்ன விளையாட்டு மேடம்? கிச்சன் செட். என்ன பண்றீங்க இப்ப கிச்சன் செட்ல? என்ன விளையாடுறீங்க, என்ன செய்றீங்க? ஆமா, என்ன சமைக்க போறீங்க? யார்? என்ன பிரியாணி? லெக் பீஸ் பிரியாணியா? மட்டன் பிரியாணி சமைக்கலையா? யாரோட விளையாண்டுட்டு இருக்கீங்க? யூ ஆர் எ கேர்ளா? யூ கோ கேர்ள். ஓகே, சமைங்க, அப்பாவுக்கு சமைச்சு கொடுங்க. எனக்கு மஷ்ரூம் பிரியாணி. ஏய், நான் குளிச்சு கிளம்பிட்டேன். இங்க பாருங்க, நான் கிளம்பிட்டேன். ஊருக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலா 3:30க்கு ட்ரெயின் எக்மோர்ல இருந்து. நம்ம அங்கதான் புக் பண்ணியிருக்கோம். என்ன ஊருக்கு போயிட்டாங்க. சரி வாங்க. பாய் பாய் ரோமா, பாய். யாரோட விளையாண்டுட்டு? நானும் போறேன், நானும் போயிட்டு. நீ வந்து ஆரம்பிங்க விளையாண்டு. சரி, நான் போயிட்டு வரேன். நீங்க 2 பேரும் இருக்கீங்களா? அப்பா அப்பா போட்டுமா? சரி, நானே இருந்துக்கலாமா? சரி, கிளம்புங்க. போய் நம்ம எக்மோர்ல ட்ரெயின் எல்லாம் பிளான் பண்ணி டிக்கெட் போட்டோம். இப்போ தாம்பரத்துல தான் ஏறுறோம். 4 மணிக்கு இங்கே ட்ரெயின் வந்துடும். 3 மணிக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ சீக்கிரம் கிளம்புங்க. சாப்பாடு வேறு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு கிளம்புவோம். அஞ்சலி பாப்பா, அரசு ரெடி ஆகிட்டியா? எங்கே ரெடி ஆகிட்டே இருக்கு. இப்போதான் மேக்கப் போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மேக்கப் நீ போட்டு முடிச்சு தலைசேரி கிளம்ப 25 நிமிஷம் ஆகும். எவ்வளோ நேரத்தில் கிளம்புவ? 1 hour. நீ கரெக்டாக சொல்லு. 1 hour கிளம்புவேன். 3 மணிக்கு இங்கேருந்து இறங்கணும். 1 hour தான் 3.15 ஆயிரும். சொல்லு. எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லுப்பா கரெக்டா? 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவாலாம். பாப்பா எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகிறான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்மையாக இந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணோம். என்ன சார் சார்? ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க லஞ்சுக்கு வந்து அத்தை வந்து வெஜ் மெனு ரெடி பண்ணியிருக்காங்க. சாம்பார், பொரியல் எல்லாமே எல்லாம் சாப்பிட்டு கரெக்டாக ஒரு 2:45 இங்கேருந்து இறங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஃபுல்லாக ட்ராவல் தான். நிறைய ட்ராவல் இருக்குது, நிறையா vlogs இருக்குது. ஆமாம், இந்த மாதத்துக்கு பர்டிகுலராக ஒரு ஸ்பெஷல் ட்ராவல் இருக்குது. அது என்னன்றது உங்களோட நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். நாங்களே அந்த ட்ராவலுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆனோன்னா உங்களோட அதை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். லட்சுமி விஜய் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கா பாருங்க. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு தெரியாதுமா, நேச்சுரல் பியூட்டிக்கு எதுவும் தெரியாது. நான் தான் சொல்லுவேன், என்ன நான் தான் சொல்லிக்கிறேன். யாரும் சொல்ல மாட்டேன்றீங்களே, அதனால நானே சொல்லிக்கிறேன். பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். சரசு ரெடியாகலாம், ஒட்டுக்கா சாப்பிட்டுக்கலாம், அப்படியே ரோமாவுக்கு ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மெனுன்னு போய் பார்க்க போனால், நான் சொன்ன மாதிரியே சூப்பரான மெனு செஞ்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு வறுவல், கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் கெட்டி தயிருங்க, செம கெட்டியாக இருந்துச்சு. சாம்பார், என்ன காய் சாம்பாரை நான் பார்க்கல. அப்புறம் சாப்பாடு, வடித்த சாப்பாடு தான் செய்வாங்க. ஸோ அந்த சாப்பாடு இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு நம்ம ஆட்டோ புக் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். பாய்.